Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இவங்க எல்லாமே பெண் பிள்ளைகள்ங்கிறத விட வெறும் மொட்டுக்கள். மிரட்டி இருக்கானோ, தொடர்ந்து மிரட்டி குழந்தைய அபியூஸ் பண்ணியிருக்கானோ. அபியூஸ் பண்ணதுல அந்த குழந்தைக்கு அந்த பிறப்பு உறுப்புகள்லாம் இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா இந்த கேட்டு மூதேவிங்க இருக்காங்க பத்தியா, இவனை நம்பி நீ யாரையும் உட்கார. இவனுங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற பேதம் கிடையாது, அதையும் தெரிஞ்சு. நீ 57 வயசுல 3 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆயிடும். உனக்கு எவ்வளவு வக்கர புத்தி இல்ல, உனக்கு அரிப்பு எடுத்தா நீ தான் இவனை விட அந்த 2 பேர் வந்தான் பாரு கூடுதலா. ஆமா, ஆறுமுகம் பிரகாஷ் அவன் இன்னும் டேஞ்சர். இப்ப இந்த பள்ளி தாளாளர் இருக்கான வெங்காயம், அவன் பொண்டாட்டியும் அதை அக்யூஸ் தானுங்க அந்த வழக்குல. வசந்தகுமார் சுதா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த டாபிக் எடுத்து பேசணுமா வேண்டாமனு யோசனை விட்டு வந்தேன். ஆனா வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். ஏன்னா தொடர்ச்சியா இதே மாதிரி பள்ளியில் நடக்கிற பாலியல் பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, ஊதாரம் அடிச்சு போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில அரசு பள்ளியில் நடந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதா பிதா குரு தெய்வம் அவ்வளோ ஒரு உயர்வானது. ஆமா, நம்ம நாட்டில் ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம். தமிழ்நாட்டில் பொறுத்தவரை, தமிழ்நாட்டில் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தானே கரெக்டாக வந்துரு. ஏன்னா ஒரு ஆசிரியர் என்பவர் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குற ஒரு சமுதாய சிற்பி அவங்க. அதனால தான் அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனாலும் இப்படி நடக்கிறது ரொம்ப மனவேதனையை தருகிறது. யாரை நம்பி இங்கே பிள்ளைங்களை ஒப்படைக்கிறதுன்னு தெரியல. அந்த சம்பவம் காயம் மாறுறதுக்குள்ள அடுத்து ஒன்று பூதாகரம் கிளம்புது மானாமதுரையில். அதை ஒன்று முடியுதான்னு பார்த்தா அடுத்து ஒன்று கிளம்புது மணப்பாறையில், தனியார் பள்ளியில். இது எங்கே போகிறது, என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. இவங்க எல்லாமே பெண் பிள்ளைகள்ங்கிறத விட வெறும் மொட்டுக்கள். பூவாக கூட மலரலை, இன்னும் சின்ன பிள்ளைய தானே. அதுகள் இந்த வேலை பார்த்துருக்குது. ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது. அந்த மனித மிருகங்களுக்கு, மிருகன்னு கூட சொல்லக்கூடாது, எந்த மிருகமும் ரேப் பண்ணுறது கிடையாது. எந்த அனிமல்ஸ்லையும் ரேப் இல்லை, மனிதன்ட்ட மட்டும் தான் இருக்குது. அதனால் அப்படி கூட சொல்லக்கூடாது. இவங்களாம் எதுலேயுமே சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகளை தான் அவங்களுக்கு பயன்படுத்தணும். போச்சம்பள்ளியை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி தான். அதில் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. இன்றைக்கி யாரும் ஸ்கூல் 2 நாள் லீவ் விட்டாங்க. இன்றைக்கி திரும்ப யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. பள்ளி கல்வி அலுவலர்கள் எல்லாருமே ஸ்கூலில் முகாமிட்டுருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த மாணவி ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி, 13 வயசு 2, 10, 13 வயசு எக்ஸாக்ட்லி. தொடர்ச்சியாக அந்த மாணவி வயிறு வலின்னு வீட்டில் சொல்ல போச்சிருக்கு. 1 மாசமா ஸ்கூல் போகல நினைக்கிறேன், ஜனவரி மாதம் ஃபுல்லாக போகலன்னா வயிறுன்னு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. இல்லை, அந்த ஹெச்எம் வீட்டுக்கு போயிருக்காங்க போல. ஆமாம், ஹெச்எம் வீட்டுக்கு போயிருக்காரு. ஹெச்எம் வீட்டுக்கு போய் என்னம்மா ஏதுமானு விசாரித்து அவன் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனப்போ தான் தெரிய வருது, அதோடைய வயிறெல்லாம் ரணமாக இருக்க விஷயங்கள் உள்பகுதி. அப்புறம் விசாரிச்சாதான் விஷயம் வெளில வருது. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சின்னசாமி 57 வயசு, இன்னும் 3 வருஷத்துல ரிட்டையர் ஆகிடுவான். ஆறுமுகம் 48, இன்னொருத்தன் 37 வயசு. இந்த 3 பேரும் முதல்ல ஒருத்தனுக்கு அது அந்த ஆசிரியர்கள் பயன்படுத்துகிற பெண் ஆசிரியர் பயன்படுத்தும் கழிவறை அதில் வச்சு முதல்ல ஒருத்தன் ரேப் பண்ணி. சின்னசாமி 57 வயசு, பேத்தி வயசா, அதோட இன்னும் கம்மி. ஆமாம், அவன் ரேப் பண்ணியிருக்கான். அதை வீடியோவும் எடுத்திருக்கான். அதுதான் கொடுமை. வீடியோவும் எடுத்து இது மற்ற 2 பேருக்கு தெரிய வருது. யார்? பிரகாஷுக்கும் ஆறுமுகம் தெரிய வருது. சரி, அந்த பிரதேசிங்களாவது உடனே இவனை மாட்டி விட்டு ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருந்திருக்கலாம், காவல் நிலையத்தில் சொல்லியிருந்திருக்கலாம். எவ்வளோ வழிகள் இருக்குது. ஆனால் அவனுங்களும் இதை பயன்படுத்தி அவனுங்களும் இதில் களத்தில் இறங்கிட்டானுங்க. இந்த வீடியோவை பயன்படுத்தி அவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கானோ, தொடர்ந்து மிரட்டி அபியூஸ் பண்ணியிருக்கானோ. அபியூஸ் பண்ணதில் அந்த குழந்தைக்கு அந்த பிறப்பு உறுப்புகள்லாம் காயமாயிட்டு இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. சொல்வதற்கே இலகுவா இல்லை அந்த வார்த்தைகள்லாம். அது தொடர்ந்து அப்படியே அந்த ஹெச்எம் விசாரணையில் அப்படியே பரவாயில்ல, ஹெச்எம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த மேட்ரை பஸ் ஆக்குனார்ல, அவரும் பேசாமல் இருந்திருந்தாலோ இல்லை, ஏன்னா அவரும் இன்சார்ஜ், அவர் தான் மாட்டிருப்பார் அந்த ஸ்கூலோட ஹோல் இன்சார்ஜ். இல்லை, ஒருவேளை அவர் தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சு என்னடா அந்த பொண்ணு வரல அப்படின்னு சொல்லி நேராக வீட்டு போய் பார்த்துருக்குமா? அப்படி சார்? இல்லை, எல்லா ஆசிரியர்களும் கெட்டவர்கள் நம்ம கெட்டவன் இல்லை. ஏன் அந்த குழந்தை வரல, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா லீக் ஆகிருக்கலாம்ல.
கணிப்பு இருக்கும்ல, ஒரு 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 அசம்ஷன்னு சொல்லுவாங்க, அது ஆமா. ஒரு அனுமானம் இருக்கும் கண்டிப்பாக இது ஏதோ தவறு இருக்குன்னு. போயிட்டு விசாரித்து, ஆனால் பாருங்கள் அவங்களாம் ஒரு எளிய மனிதர்கள், இல்லாட்டி ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் வேலைக்கு போகிறது, அன்றாட வேலைக்கு போகிறவங்க வர்றவங்க, அந்த மாதிரி சூழலில் உள்ள குடும்ப பின்னணி. இந்த 3 பேரும் இப்போ வந்து போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மக்கள் நைய புடைந்து இப்போ நீதிமன்ற காவலில் அவங்க இருக்கிறாங்க. விசாரணை போயிட்டுருக்கு. இந்த 3 பேரோட நிற்கிதா, இல்லை மேற்கொண்டு விசாரணை இருக்கா, இல்லை இந்த ஒரு மாணவியா, இன்னும் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது விட்டு ரகசிய விசாரணை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வேட்டையாடுறவனுக்கு வந்து இந்த பறவை தான் வேட்டையாடணும், இதை தான் வேட்டையாடணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பா முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். முடிவு பண்ணால் வேட்டை எந்த பறவையா தானே, எந்த பறவையாக இருந்ததானே. அதனால் அது மாதிரி அதுவும் இது மாதிரி மிருகங்கள்னு சொல்ல முடியாது, அதோட மிருகம்னு சொல்லாதீங்க. ஒரு கொச்சை வார்த்தை தான் பேச முடியும். மிருகம் வந்து ரேப் பண்ணுறது கிடையாது, எந்த மிருகமும் ரேப் பண்ணுறது கிடையாது. ஏன்னா 1330 குறளை இயற்றிய திருவள்ளுவன் ஒரே ஒரு திருக்குறள் கூட ரேப்பை பற்றி சொல்லவே இல்லை. பெருண்மனை நோக்கா பேராண்மையை சொல்லியிருக்கான், கல் உண்ணாமையை சொல்லியிருக்கான், குடிக்காதரான்னு சொல்லியிருக்கான், புருஷ முன்னாடி சண்டையை சொல்லியிருக்கான், வப்பாட்டி வச்சிருக்கிறத சொல்லியிருக்கான், விலை மாதரை பற்றி சொல்லியிருக்கான், பரத்தைன்னு சொல்கிறான் விலை மாதரை. இவ்வளவையும் சொன்ன வள்ளுவன் கற்பழிப்பை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ அந்த காலத்தில் இல்லை. விபச்சார விடுதி இருந்திருக்கு, ஆனால் ரேப் இல்லை. விபச்சார விடுதி பெண்ணோட படுக்கிறது வந்து பிணத்தோடு கட்டிப்பிடிச்சு புணர்வதற்கு சமண்டாங்கிறான் வள்ளுவன். ஆனால் ரேப்பை பற்றி சொல்லவே இல்லையே. அப்போ அது இன்றைக்கி இல்லை. அவ்வளோ ஒரு பண்பட்ட சமுதாயமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, சிறுமி ஆசிப்பா கொலை செய்யப்பட்டுச்சின்னு வருத்தப்பட்டோம். கோயில் கருவறையில் வைத்து கற்பழித்து சின்ன குழந்தை, அதை கற்பழிக்கிறது என்ன, குழந்தை முட்டை கசக்கி போட்டான், கசக்கிட்டான். அங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம், இங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்ரீமதி வழக்கு பார்த்தோம், ஸ்ரீமதி வழக்கு கள்ளக்குறிச்சியில். இப்போ கள்ளக்குறிச்சி மாதிரி தான் ரேஸ் ஆகிட்டு இருக்கு பிரச்சனை. ஒன்னொன்னே பார்த்தோம். கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மக்கிட்டே வந்து காலுக்குள்ளே நிற்க உள்ள ரொம்ப அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. எங்க இப்போ எங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? 57 வயசு சார் இந்த ஆளுக்கு, சின்னசாமிக்கு. நான் இன்னொன்று சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 20 வயசு 30 வயசுக்குள்ளே உள்ள பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு பொண்ணை பார்த்தா லவ் பண்ண சொல்லுவான். லெட்டர் கொடுக்குறது, ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, லவ் பண்ணுறது, இது அவனுடைய மோட்டிவேஷனாக இருக்கும். அவனை நம்பி நீங்கள் வயசு பொண்ணை தனியாக விட்டுட்டு போகலாம். தம்பி இதுமாரி நாங்கள் வெளியூர் போகிறோம், குழந்தைய பார்த்துக்கன்னா கண்டிப்பாக பார்த்துப்பான். ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் கூட இருந்து பார்த்துருவான், கண்டிப்பாக பார்ப்பான். அவனை நம்பி நீ பஸ்ஸில் உட்கார வைக்கலாம் பக்கத்தில். ஆனால் இந்த கேட்டு மூதேவிங்க இருக்காங்க பார்த்தியா, இவனை நம்பி நீ யாரையும் உட்கார வைக்க, இவனுங்க நம்பி உட்கார வைக்க முடியாது. இவனுங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற பேதமும் கிடையாது, அதையும் தெரிஞ்சு. பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், ஆண் குழந்தைகள்கிட்ட அதிகமான அபியூஸ் நடக்குது, அதுக்கு டேட்டாவே இருக்குது. பெண் குழந்தைகளோட ஆண் குழந்தைகள் அதிகமான செக்ஸுவல் அபியூஸுக்கு ஆளாகுது. ஓ, இந்த வயசானவங்களுக்கு மத்தியில், வயசானவங்க மத்தியில். என்ன காரணம் சார்? மனநிலை வேற வேற நோக்கி போயிட்டு இருக்கா எப்படி? நீ ஒரு பெண்ணுக்கிட்ட போகணுன்னா குறைந்தபட்சம் நீ ஏதாவது பேமெண்ட் செலவு பண்ணணும், குறைந்தபட்சம் பணம் கொடுக்கணும், இல்லை குறைந்தபட்சம் நீ பிக்கப்பாவது பண்ணணும், அதை பேசி ஈஸி சரி பண்ணி அதை லைன் எடுக்கணும். ரெண்டாவது ஒத்துக்கலைன்னா அங்கே பிரச்சனை வரும், செருப்பு கட்டி அடி விடுவோம். ஆமாம். இல்லை அதை போய் புருஷன்ட்ட சொல்லி ஊரை கொட்டியாந்துடும், இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். ரியாக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அதில் ரியாக்டிங் இருக்கும். குழந்தைகள்கிட்ட எந்த ரியாக்டிங் இருக்காது, இல்லை அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்லை குழந்தை தெரியுமா சார், இவங்க தப்பாக தான் பயன்படுத்தினா தெரியாது சார், அது முட்டை தானே சார். தெரியாது, சும்மா 1/4 மணி நேரம் செல்லை கொடுத்தா விளையாண்டுட்டு இருக்குங்க, இவன் வந்து தன்னுடைய தீர்த்துக்குவான், அதுங்களுக்கு தெரியாது. அந்த ஏதோ நமக்கு மாற்றி நான் உனக்கு பாஸ் போட்டுறேன், பிளாட்டி நம்பர்லாம் நல்லா போட்டுறேன் அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணிட்டானான்னு தெரியல. எதுவாக இருந்தாலுமே இந்த தவறுகள் வந்து என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவன் என்ன வேணா சொல்லியிருக்கட்டும், ஆனால் நம்ம செய்யலாமா அந்த தப்ப? வேலையே பயிரை மேலாமா? வேலையா? இவன் யாருங்க, இவன் தாங்க பயிரை உருவாக்க வேண்டிய ஆளே வந்தானுங்க. வேலிங்கிறது ஃபிக்ஸ்டு, இவன் தான் வேலையே, இவன் தான் அரணே, இவன் தான் பாதுகாப்பு. இவனே இந்த வேலையை பார்த்துட்டு திடுறான். நம்ம அங்கே இங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, அங்கே நடந்துச்சுங்கிறத விட கடைசியாக பள்ளிக்கூடத்துலேயே இந்த மாதிரியான அரசு பள்ளியில், அரசு பள்ளியில் உள்ள சீரழிவு நடக்குது. ஒருத்தரும் படிக்க வைக்கிறது எவ்வளோ பாடுபட வேண்டியா இருக்குது. இந்த கல்வி நம்மள்ட்ட நேரடியாக வந்துருச்சா? கிடையாது. இந்த பேனா நேரடியாக வந்து இங்கே உட்காந்துருச்சா? எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கோம், அந்த எத்தனை ஆசிரியர்களை கடந்து வந்திருக்கோம். பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும் காமராசர்லாம் காதில் கேட்டார, பள்ளிக்கூடத்துக்குள்ள மாணவர்கள் அழைச்சிட்டு போனார் கலைஞர் கருணாநிதி, பள்ளிக்கூடத்தை உருவாக்கியவர் காமராசர். எவ்வளோ விஷயங்கள் இப்போ கொண்டு வந்தாங்க. சத்துணவு திட்டம், அதிநவீன சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், படிக்க வைக்க பள்ளிக்கூடம், புத்தகமட்டை, புக்கு, தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு, தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தனி யூனிட் அதுக்கு. சைக்கிள், செருப்பு, பஸ் பாஸு, இவ்வளோ வசதிகள் கொடுத்தது மாணவர்களை படிக்க அனுப்புறதுக்கு தான். வேலைக்கு போகக்கூடாது, குழந்தை வேலையெல்லாம் நம்ம நாட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான தண்டனை, அஃபென்ஸ், குழந்தை தொழிலாளர்கள், இவ்வளவும் இதுக்கு நம்ம படிக்க வைக்கிறதுக்கு. நீ வந்து 57 வயசுல 3 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவா. பழைய ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தால் நான் 1 வருஷம் தான், 58, இப்போ தான் 60 ஆக்கியிருக்காங்க. நீ ரிட்டையர்மெண்ட்டே ஆக போகிற.
உனக்கு எவ்வளோ வக்கர புத்தி. இல்ல உனக்கு அரிப்பு எடுத்தா நீ தான் சம்பளம் பண்ணல. இவனை விட அந்த 2 பேர் வந்தான் பாரு கூடுதலா. ஆமா, ஆறுமுகம் பிரகாஷ். அவன் இன்னும் டேஞ்சர். இவன் வெளியே கொண்டு வர்றவனே வெளி கொண்டு வரல. இவன் அயோக்கிய 57 வயசு அயோக்கிய நாய் இது. இந்த டாக் இது. அந்த டாக் ஃபாலோ பண்ண 2 டாக் இருக்குல்ல. ஆறுமுகம் அதுக்கு 47 வயசு. இன்னொரு நாய்க்கு 37 வயசு. பிரகாஷ். இவங்களை எப்படி சொல்றது? ஏன்னா நான் இது மாதிரி யாரையும் ஒருமையிலாம் பேசுறதே இல்லை. யாரையுமே நான் பேச மாட்டேன். டாபிக் பேச கூட நினைச்சேன், பேச வேண்டிய சூழ்நிலை வந்து தவிர்த்து தான் இருந்தேன் இந்த டாப்பிக்கை. நான் உரிமையில் யாரையும் பேசுனதே இல்லை. எனக்கு இவங்களெல்லாம் மரியாதை கொடுக்குங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சொல்லலாம் நீதிமன்றத்துக்கு விசாரணை இருக்குது, நானே வழக்கறிஞர் தான். இதில் வழக்கறிஞர்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். கிருஷ்ணகிரி மாவட்ட நான் வழக்கறிஞர் பெருமையாக ஐ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஐ எம் அட்வொகேட், ப்ரௌட் தமிழ் அட்வொகேட் வேந்தன், தமிழ் வேந்தன். ஏன்னா எந்த வக்கீல் ஆஜராக முடியாதுன்னு சொன்னாங்க பாருங்கள், அதுதாங்க சமுதாய புரட்சி. ஏன்னா ஒரு கேஸுக்கு ஆஜரானா 3 பேர் வாத்தி தான், நல்ல ஃபீஸ் கொடுப்பான், தலைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பான், தாராளமாக கொடுப்பான். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். அதை விட என் குழந்தை முக்கியம் நினைச்சா பார்த்தீங்களா? அதான் கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்துக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். எல்லா வழக்கறிஞரும் நன்றி சொல்லணும். ஏன் இங்கே ஐநாவரம் கேஸ்லேயே யாருமே அப்பீர் ஆகலையே? ஆமாம், ஐநாவரம் அதில் மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து பல பேர் விளையாண்டானோ பாருங்க, அதுலேயும் இந்த அட்வொகேட்டை கோர்ட்லேயே அடிச்சாங்க விட்டு. அவனோட வழக்கறிஞர்கள் எப்பயுமே போராட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. இதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் மனிதம் இங்கே உயிரோடு தான் இருக்கு. ஏன்னா இதே மாதிரி நாய்களால் நம்ம பெண்களும் நம்ம குழந்தைகளும் பாதிக்கப்படும் தெரியுது. மனிதம் மரணிக்கவில்லை, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இந்த குடும்பம் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தாக்க மானாமதுரை. இல்லை இந்த கொடுமையில பாருங்க சார், அந்த நாய் அந்த பிஞ்சை கசக்கும் போது அந்த வீடியோ எடுத்திருக்கா சார். அது எப்படி சார் நம்ம சகிக்க முடியும்? வீடியோ எடுத்து தான் அந்த பாக்கி 2 பேரும் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கானுவோம். வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருந்தான் இல்லையா, அதை இவனும் மோப்பம் முடிச்சு ஸ்பெல் பண்ணி, யார் ஆறுமுகம் பிரகாஷ் 2 பேரும் ஸ்பெல் பண்ணி தான் இவனும் அந்த வேலையை பார்த்தது. அவன் சின்னசாமி ரைட்டு, இதை எப்படி சொல்கிறது, ஊராவட்டு பொண்ணு தானே, குழந்தை தானே, அவனும் அதை சைலண்ட்டாக. இல்லை அவனுக்கு குடும்பம் குள்ள குட்டியெல்லாம் இருக்குமா சார்? பேரப்பிள்ளை எடுத்துருப்பான், கண்டிப்பாக எடுத்திருப்பான். சின்னசாமி 57 வயசு ஆகுது. எப்படி வீட்டிலே தான் போய் முழிக்கிறாங்க, எப்படி ஏற்றுப்பாங்கலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் உள்ளவங்களே இவங்கெல்லாம் செருப்பால் அடிச்சாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். வீடு பக்கம் வராதரா போடா அப்படின்னு சொன்னால் இன்னும் ஹாப்பி. கண்டிப்பாக இருக்கும், அந்த மனநிலை இல்லாமலாம் இருக்காது. என்ன வேணுமோ சால்ஜாப்லாம் சொல்லுவானுங்க, எப்படி வேணுமோ பெரட்டி சொல்லுவானுங்க இதில். ஆனால் அதெல்லாம் எடுபடாது. சட்டம் சிவியராக இருக்குது. போக்சோவில் உள்ளே போயிட்டாங்க. போக்சோ சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. இது மாதிரி குறைந்தபட்சம் 90 days வெளில வர மாட்டானுங்க. தூக்கு தண்ணே கொடுக்கணும், கடுமையான தண்ணை கொடுக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் சார் தொடர்ச்சியாக நடக்குது? அடுத்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை ஒரு தனியார் பள்ளியில் ஒரு தாளாளர், அவன் பாருங்க 4வது படிக்கிற குழந்தை. அதுக்கு தனியார் பள்ளி, அது தனியார் பள்ளி. அவன் வந்து பள்ளியோடத்து மேனேஜ்மெண்ட், அவன் ஒய்ஃப் சுதா, அதுவும் கேஸ் தான் இருக்கு. ஆமாம், ஒய்ஃப் சுதா தானே அது பேரு? சுதா அதுவும் இதுக்கு இந்த குழந்தை பாருங்க, புருஷனுக்கு காவலும் பொண்டாட்டியா? 4வது படிக்கிற குழந்தைங்க, என்னங்க எத்தனை வயசுங்க இருக்க போகுது? பிஞ்சு சார். ஆமாம், அதுக்கு எத்தனை வயசு எதுவுமே தெரிஞ்சிருக்காது அந்த பிள்ளைங்க. 8 வயசு இருக்குமா? அவ்வளோதான். என்ன தெரியும் 8 வயசுல? ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தைகிட்ட மிஸ்யூஸ் பண்ணதில் வந்து வசந்தகுமார், சுதாவோட கணவர் வசந்தகுமார் பேரை பார்த்தீங்கல்ல, அவன் தான் அதுக்கு அக்யூஸ்டு. அவன் வீடியோலாம் வெளியாகிருக்க. ஆமாம், அவனை பிடிச்சி பப்ளிக் பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்து உடைச்சிருக்காங்க, கார்லாம் உடைச்சிருக்காங்க. அதுதான் அந்த கன்னியாகுமரி மாதிரி ஆகிடுமோங்கிற பயம்லாம் எல்லாருக்கும் உருவாயிருக்கு. டிஎஸ்பி எல்லாம் நேரடியாக இறங்கியிருக்காங்க. எஸ்பி வந்திருக்காரு, மணப்பாறைக்கு வந்து முகாமிட்டிருக்காங்க தூரங்குறிச்சி பக்கத்தில். ஆமாம், எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த வாத்தியார் எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு மக்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. கெச்சம் விஜயலட்சுமி தலைமறைவில் கைது பண்ணிட்டாங்களா? விஜயலட்சுமி கைது பண்ணிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு என்ன ட்ராமா பாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் பிடிச்சாங்க. 4வது படிக்கிற சிறுமியை கை வைக்கும்போது தெரியலையா? ஏன் அந்த வசந்தகுமாரோட மனைவி சுதாவுக்கு தெரியாதா சார்? தெரியாதா? இது தப்புன்னு சரியாதா? பள்ளிக்கூடத்தை விட்டு விரட்டுறதுல இது இது என்ன எஜுகேஷன் சென்டருங்க இது? ஆமாம், உங்களை எஜுகேட் பண்ணுற இடம், டியூன் பண்ணுற இடம், டிங்கரிங் பண்ணுற இடம், டியூட் பண்ணுற இடம். அங்கே இப்படி இருந்தால் எப்படிங்க? ஒரு குழந்தைகளோட மனச்சிதைவு இருக்குல்ல, சைக்காலஜியில் இருக்கும். சின்ன வயசு தாக்கங்கள் எதுவுமே நம்ம மனசை விட்டு மாறாது. பசுமரத்து ஆணின்னு சொல்லுவாங்க. பச்சை மரத்தில் ஆணி அட்டிச்சா நீ பிடிங்கெல்லாம் எடுக்கவே முடியாது. அப்படியே இருக்கிற காயம் இருந்தது தான். நீங்களே பாருங்களேன், ஜஸ்ட்டு பார்க்குற நம்மளுடைய நண்பர்களுக்கும் சொல்கிறேன், நம்ம சின்ன வயசில் நமக்கு ஏற்பட்ட தாக்கங்களை பாருங்கள். எல்லாருக்கும் இந்த அப்யூஸ்மெண்ட் நடந்திருக்கு, இல்லைன்னா சொல்லாதீங்க. கண்டிப்பாக நடந்திருக்கு. ஞாபகமும் இருக்குது. கண்டிப்பாக ஞாபகம் இல்லாமல் எல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு தெரியாது அது நம்ம அது என்ன நடந்ததுன்னு அறியாத பருவம் இல்லை, நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருந்திருக்கும், இல்லாமல் இல்லை. அப்போ இந்த தாக்கங்கள் எவ்வளோ வருஷங்களாக நமக்கு மனசு விட்டு இல்லை. எனக்கு ஒரு ஆசிரியரை பற்றி உங்களுக்கு சொல்லணும் சார் இந்த நேரத்தில். சொல்லுங்கள். 2000 நான் படித்த பள்ளியில் வந்து வணிக காமர்ஸ் டீச்சர் லோமினாமன் சொல்லிட்டு மிக அருமையான ஒரு டீச்சரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் அந்த தாவணி போட்ட காலம். அந்த தாவணி போடும்போது இப்பெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஏற்பட்ட பின்னு
இந்த பின்னா சேஃப்டி பின்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களும் இங்கே வாங்கி சொல்லி போட்டு விடுவாங்க. சரி இந்த தாவணி போட்டால் ஹிப்லாம் தெரியும் சொல்லிட்டு தான் சுடிதாருக்கு மொதல் சுடிதாருக்கு மாறுது. அந்த சுடிதார் கூட ஷாலை எவ்வளோ தூரம் போடணும்னு சொல்லி அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னா கம் டு மை ரூம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக பார்த்துட்டாங்க. அதை தான் குழந்தை மாதிரி அப்பேற்பட்ட வாத்தியார் மத்தியில் அந்த வாத்தியெல்லாம் யார் சார்? சின்ன சாமிக்கிறவனா இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லுங்க பாப்பா. இந்த தாவணி சுடிதார் மேட்ரு சொன்னோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா. எங்கள் அக்கா அங்கே ஒரு பெண்கள் பள்ளியில் தான் படித்தாங்க. இதே தாவணி பிரச்சனை அங்கே இருந்துச்சு. ஆமாம். எங்கள் தந்தையார் வாத்தியார் தான். சுடிதார் போட்டு எங்கள் அக்கா அனுப்புனார். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க. ஏன்னா சைக்கிள் ஓட்டிட்டு போகிறது சுடிதாரை விட ஒரு லேடிஸுக்கு வந்து காம்பாக்ட் ட்ரெஸ் சுடிதார் தான். ஏன்னா எந்த ஒரு இது இல்லை, நல்லா நெக்கெல்லாம் டைட்டாக தைச்சிங்கன்னா ஃபுல் பாடி கவரேஜாக இருக்கும் சுடிதார். ஃபுல்லாக வச்சுருப்பாங்க கையில். அப்போ ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஸ்கூலில், மகளிர் ஸ்கூலில். எப்படி இவர் மட்டும் சுடிதார் அலோவ் பண்ணுறாங்கன்னு. பிற்பாடு சுடிதாரே சட்டமாகிட்டுருச்சு. ஆமாம். தாவணியே சுத்தமாக தூக்குனாங்க ஸ்கூலை விட்டு. ஏன்னா தாவணி வந்து அவ்வளோ கம்பாக்டான ட்ரெஸ் கிடையாது. சாரிங்கிறதே காம்பாக்ட் ட்ரெஸ் கிடையாது. அதாவது நல்ல ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்களான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன். ஏதோ எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள் தண்டித்ததாலும் கண்டித்ததாலும் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இன்ன வரைக்கும் இன்னைக்கெல்லாம் நான் சொல்கிறேன் சார், ப்ரோக்ராம் டீச்சர் நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி எனக்கு ஆசிரியராக இருந்தவங்க இன்னைக்கு ஞாபகப்படுத்தி பார்க்குறேன்ல, ஓ இதுக்கு தான் அவ்வளோ பாடுபட்டாங்க. பெண்களுக்கு வந்து ஆடை சுதந்திரம்னு கொடுத்துட்டா இவ்வளோ பிரச்சனை பிற்காலத்தில் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்பயே உத்தியோகமாக பண்ணியிருந்தாங்க. இவ்வளவோ சரி பண்ணியாச்சு. மகளிர் பள்ளியோடம் தனியாக வச்சாச்சு. மகளிர் டீச்சரை போட முடியும், மகளிர் காவல் நிலையம் மாதிரி அதான் போடணும் போல இருக்கு. என்ன பண்ணுறது? முழுவதுமாகவே பெண்களே ஆசிரியர்களாக இருக்க வேண்டியதுதான். வேறு எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது தெரியல. இது பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? இல்லை இதுக்கு ஒரு முடிவு வைக்கணும். இப்போ நம்ம பேசுறதுனால ஒரு முடிவுக்கு வந்து இதுலேயும் விழுப்புரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல சார், தனியார் பள்ளியில் தான் இதே ஆசிரியர்கள் தான் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. தன்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது, தன்னுடைய பள்ளியினுடைய பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படியும் ஒரு முடிவு மறைச்சாங்கல்ல. ஆனால் நீ தைரியமாக கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஒரு அரசு பள்ளியோட கட்சமும் தைரியமாக கொண்டு வந்திருக்காங்களா, எவ்வளோ பெரிய விஷயம். அரசு பள்ளிங்கிறதுனால தான் கொண்டு வர முடிஞ்சுது. ஆமாம். தனியார் பள்ளியாக இருந்தால் முடி தான் மறைப்பாங்க, அப்படியே முடிவு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கிடையாது. முதல்ல ஒரு குழப்பமாவே முடி ஃபினிஷிங் தானே பண்ணாங்க. கடைசியா என்ன பண்ணாங்க? அந்த பொண்ணை வேற ஒருத்தன் லவ் பண்ணு சொல்லி அப்படியே இவன் ஒரு யூடியூபர், அவன் மென்டல், அவன் பேசுனது. அந்த பொண்ணை எப்படிங்க ஒரு இறந்த பிறகு எப்படிங்க கொச்சைப்படுத்துவீங்க? அதானே. லவ் லெட்டர் இருந்துச்சாமா, அது அந்த பஸ்ஸில் இருந்துச்சாமா, இதெல்லாம் எவ்வளோ கொச்சைப்படுத்துறது. அவன் தன்னை ஒரு நேர்மையான ஒன்று சுற்றிக்கிட்டு திடுறாங்க, டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு திடுறாங்க. அவனுக்கும் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்க. யாரும் எப்படி அலிகேஷன் நம்ம தான் கொண்டு வந்தான். எவ்வளோ அலிகேஷன் அவன் மேலே இருக்குது. அவன் இந்த கதையெல்லாம் வச்சு கிளப்பி விட்டு போனான். இதை விட அந்த மானாமதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இந்த கொடுமை. இது ஒரு பக்கம் கொடுமைன்னா, மணப்பாறை ஒரு பக்கம் கொடுமைன்னா, மானாமதுரை நடந்ததெல்லாம் ஃபுல்லாக கேடு, ஃபுல் அண்ட் ஃபுல் கேடு. ஆமாம். அங்கே வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, கூலி வேலைக்கு போவாங்கல்ல. நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், 100 நாள் வேலை திட்டத்துக்கு போவாங்க கண்டிப்பாக. அப்போ பள்ளியோடத்துக்கு பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்கு இந்த டைமிங் இருக்காது. ஏன்னா வேலைக்கு டயத்துக்கு போகணும், வறுமை. அப்போ இந்த கிழங்கட்டை தானே 54 வயசாகுதான். ஆமாம், கிழங்கட்டைவள்கிட்ட பார்த்துக்கப்பா வந்தோன்னே ஏற்றி விடுங்க, பஸ் ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு போனவனுங்க கடையில் போய் அந்த குழந்தைங்களுக்கு தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து அவ்வளோ அப்யூஸ்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இது அந்த அந்த நாய்ங்க பேர்லாம் படிக்க செல்வங்கிறது 55 வயசு செல்வம். அது கிட்டத்தட்ட 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7 பேர். ஆமாம். அது எதேச்சியா அந்த பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நல வாரியம் இருக்குல்ல, பரவாயில்ல, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் ஞாபகமாக வேலையை பார்க்கணும். அவங்க ஸ்கூலுக்கு போய் கேம்ப் நடத்துவாங்க. உங்களுக்கே தெரியும், நானே கேம்ப் நிறையா இது வரைக்கும் ஒரு 52 பள்ளிக்கூடத்தில் நான் கண்டஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மனநல மருத்துவரையும் அழைச்சிட்டு போவேன் குழந்தைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்கு. தெய்வம் வந்து இப்போ பேசி குழப்படி பண்ணது பிறகு நான் எங்கேயும் போகிறதில்ல. கர்மா இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மகாவிஷ்ணு டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிட்டான் பாருங்க. அதுக்கு பிறகு நம்ம சரி இது என்னத்தை போய் பேசுறது, எல்லா ஸ்கூல்லையும் பர்மிஷன் கேட்டு கலெக்டரை பார்த்து அவங்களே பயப்படுவாங்கல்ல சார், ஒரு இடத்துல தப்பு நடந்தா எல்லா பிரச்சனை எவ்வளோ ஆசிரியர்கள் பயப்படுவாங்க. அவங்க போய் ஸ்கூலில் போய் இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ள பேட் டச் குட் டச் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பாடம் நடத்திருக்காங்க. இங்கே தொடுறியா, இங்கே தொடுறியா, இங்கே தொடுறியா, இங்கே இப்படிங்கிறது அந்த வீடியோ இருக்குது, விஷுவல் ஷாட். ஆக்சுவலாக பேட் டச் குட் டச்சுங்கிறது தப்பு. பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல் தான் பாடம் நடத்தணும். ஏன்னா பேட் டச்னா நான் பேட் கேர்ள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஏதாவது பண்ணிச்சுன்னு வச்சுங்க. ஆமாம் ஆமாம், அது என்ன இவன் தொட்டுட்டு அந்த இடத்துல அப்படின்னா நான் பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாங்க. அது தப்பு. அந்த சொன்னீங்கல்ல பசுமரத்தாணி போல பதிக்கும் அப்படின்னு, அந்த வார்த்தை தப்பு. பாதுகாப்பான தொடுதல், சேஃப்டி டச் ஆர் நாட் சேஃப்டி டச். பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பு அற்ற தொடுதல் தான் சொல்லணும். அப்போ பாதுகாப்புங்கிறது வந்து தவறாக தெரியாது. கண்டிப்பாக. குட்டு பேடுங்கிறது தப்பு, அந்த வார்த்தையே தப்பு. அப்படி ஒரு விஷயமே வேண்டாம். பாதுகாப்பு அற்றது அப்படின்றது தான் சரியாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. சரியான வாதமும் கூட. பார்வை, என்னோட பார்வை. சரி, அந்த பாடத்தை பூரா வந்து நடத்தக்குள்ள உங்களில் யாராவது இதுமாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொன்னால் ஒன்று மாற்றி ஒன்று குழந்தைங்க கை தூக்குது. எனக்கு நடந்திருக்கு. என்ன அந்த தாத்தா அதுமாரி தான் பண்ணுவார் டெய்லி. எந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டில் வச்சு இதுமாரி பண்ணுவான்னு சொல்லி கையை தூக்குறாங்க. முத்தமெல்லாம் கொடுத்துருக்காங்களா சார்?
தூங்கின பிறகு தான் அப்புறம் போய் அவனுங்களை தூக்கிட்டு வந்தா எல்லாம் கேட்டு மாஸ்க்கை போட்டுட்டு வர்றானோ. கொரோனா காலத்தில் மாஸ்க் மூஞ்செல்லாம் தெரிஞ்சாதான் என்னடா, தெரிஞ்சுட்டு தான் போகுதா, இதில் என்ன இருக்குது. உன்ன மாதிரி அயோக்கிய பல பேர் உள்ள வெளில இருப்பாங்களே, நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வர்றாங்க கிளங்கண்ட. வண்டியில் ஏற்றுனாங்க போலீஸ், நல்லா மக்களும் நல்லா வச்சு குத்தி விட்டுது. குத்தி விட்டு அதே மாதிரி ஒரு 54 வயசு செல்வன் ஒருத்தர் ஒயின் ஷாப்ல வேலை செய்யறானா. அவன் சேலத்துக்காரன் ஆக்சுவலாக இங்கே வந்து தங்கி பாரில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். எங்கே வேலை செஞ்சா பள்ளியோடத்து வாத்தியே தான் இந்த நிலைமையில் இருக்கா. அப்புறம் அவனை போய் நீ என்னத்த சொல்ல போற, பள்ளியே இந்த நிலை, அப்புறம் பாரில் உள்ளவங்க நிலை என்ன. அது நம்ம ஒன்று வேலை பார்க்குறதுக்கும் உன்னோட குணாதிசயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. வேலை என்பது நீ பார்க்குற உத்தியோகம், உன்னுடைய குணம் என்பது உன்னுடைய டிஎன்ஏ, உன்னோட பிறப்பு. இது வேறு, அது வேறு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் எங்கே இருந்துன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போய் கேட்ச் பண்ணி ரகசியமாக போலீஸ் விட்டு கேட்ச் பண்ணி இந்த குழந்தைகள் நல வாரிய ஊழியர்கள்லாம் அதில் இறங்கி ஒருத்தவங்களே கேட்ச் பண்ணி கொண்டு வந்து பார்த்தா இந்த 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 அயோக்கியர்கள் இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. 7 பேர் இதில் கைதாகிருக்கானு இது வரைக்கும் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. முதல் கட்டமாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, இந்த கொடுமை தான் இது ஒரு பக்கம் நடக்குதுன்னு பார்த்தா, காட்பாடிக்கிட்ட ட்ரெயினில் போன ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல் சீண்டல் செஞ்சு ரயிலில் தள்ளி விட்டுருக்காங்க. சமூகம் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, எப்படி இது நடக்குது ஒன்றுமே. ஒன்றுக்கு ஒன்று குழந்தைகள் முதல்ல கர்ப்பிணி வரை, ஒன்றுமே சொல்லப்போனா மோதியாட்டி வரை. பாட்டிமாவில் ரேப் பண்ணியிருக்கானோல 75 வயசு அன்னைக்கு பார்த்தோமே. ஆமாம். என்னோட பொறுத்தவரை ஏங்க நம்ம இப்போ எங்கே தாங்க பாதுகாப்பாக இருக்குது, நீ சொல்லுங்க. சரி, பள்ளி தான் பாதுகாப்புன்னு சொல்லி கொண்டு விட்டா அங்கேயே வெளியே பயிரமையுது. அப்புறம் பெண் பிள்ளை பெற்றவனா என்ன சார் பண்ணுறது? பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளையை பெற்ற மட்டும் அப்புறம் என்ன, எல்லாரும் தான் இங்கே அபியூஸ் ஆகுறாங்கன்னு நான் சொல்கிறேனே. நீங்களாம் ஆண் பிள்ளைகள்கிட்ட பேசுறது கிடையாது. நீங்கள் பேசுங்க, உட்காந்து பேசுங்க, பொறுமையாக கேளுங்க, சொல்லுவாங்க. நம்ம பேசுறது இல்லை. பொதுவாக ஆண் பிள்ளைகள்னால் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆம்பளை பிள்ளை அப்படின்னு, என்ன ஆம்பளை பிள்ளை, குழந்தை தானே அதுவும், அது பேசுனீங்கன்னா சொல்ல போகுது. கர்ப்பிணியை தள்ளி விட்டுருக்கே, உயிருக்கு ஆகத்தான் கை கால் உடஞ்சி அந்த அம்மா நல்லா குழைச்சிக்கிட்ட சந்தோஷம். இறந்துருந்தாக்க வயிற்றுல ஒரு உயிர் இருக்கையா, அந்த அளவுக்கு எல்லாமே கண்ணை மறைச்சி போயிடுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த அளவுக்கு அது மறைச்சிருமா இல்லை? ஒட்டுமொத்த அந்த நிகழ்வுக்கு என்ன சார் காரணம்? மெயினா ஒன்றும் சமூகம் வேற நோக்கி வேற எதோ நோக்கி போயிட்டு இருக்கா, இல்லை போதை கலாச்சாரத்தினால இவ்வளோ சமூகம் நடந்திருக்கா? அதே மாதிரி ஒரு வாத்தியார் பண்ணலாம் நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது ஒரு பள்ளிங்கிறது ஒரு கோயில் மாதிரி, அங்கே வச்சு ஒரு குழந்தை அப்படி நசுக்கிறானா அப்படிங்கும்போது என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு சமூகம்? கோயில் மாதிரி. நீங்கள் காஞ்சிபுரத்தில் கோயில் கருவறைக்குள்ள தான் அவ்வளோ பெண்களை தேவநாதன்கிற ஐயர் பாலியல் பண்ணான், வீடியோ வெளியிட்டானே. ஆமாம். செல்ஃபோனை கொண்டு கொடுத்தான், செல்ஃபோன் கடையிலேருந்து வீடியோ லீக்கேஜ் ஆச்சு. அதான் நெறியாளரே, இங்கே வந்து நம்ம எவ்வளவு தான் பாதுகாப்பாக இருக்குதுன்னு தெரியல. எங்கள் தாத்தா வயசில் உள்ளவங்கள்ட்ட தானேங்க மானாமதுரையில் குழந்தைங்கள ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. நீ தாத்தா இல்லையா அந்த குழந்தைக்கு? அப்போ நீயே பண்ணுறேன்னா யாரை நம்பி தான் அந்த பிள்ளைய ஒப்படைக்கிறது சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளை பொண்டாட்டியோட கள்ளக்காதலை இந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்து குழந்தை கொடுக்குறான். எவ்வளோ பெரிய மோசம். இப்போ இந்த பள்ளி தாளாளர் இருக்கான வெங்காயம், அவன் பொண்டாட்டியும் அதை அக்யூஸ் தானுங்க அந்த வழக்கில். வசந்தகுமார் சுதா யார் கண்டிக்கணுமோ தண்டிக்கணுமோ அவங்களே அதுக்கு ஒத்துழைதுனா என்னங்க செய்யுது? நானும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, கை கூட கழுவ தெரியாத வயசில் உள்ள குழந்தைகள்கிட்ட நடந்துக்கிறான்னா இவனெல்லாம் என்னன்னு செய்ய சொல்றீங்க சொல்லுங்க. அவனுக்கு பிள்ளையெல்லாம் இருக்காதா சார் இதே வயசில்? இருக்கானுங்களே. இது எப்படி நீங்கள் டேலி பண்ணுறது? இந்த விஷயங்களை, இந்த 4 விஷயம் சொல்லியிருக்கேன். போச்சம்பள்ளி 1, மானாமதுரை 2, மணப்பாறை 3, இப்போ இந்த ட்ரெயின் காட்பாடி நடந்த சம்பவம். ஆமாம், ட்ரெயின் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது வேறு மாதிரி ட்ராக் பிரிஞ்சிடும், வேறு டிஜிபி வேறு விசாரணை வேறு மாதிரி போயிட்டுருக்கும். அது பாக்கி 3க்கு என்னங்க சொல்கிறது? அப்போ மானாமதுரை சம்பவம் வந்து ஸ்கூலுக்கு கிடையாது, வெளியில், ரைட்டா? அதை தனியாக தள்ளுங்க, நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், தனியாக தள்ளுங்க. அது தனியாக விசாரணை நடக்கட்டும், அந்த நாய்களுக்கு தனியாக போட்டோம். மணப்பாறையும் போச்சம்பள்ளி அரசு பள்ளி, நடுநிலை பள்ளி, மணப்பாறை தனியார் பள்ளி, இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்னன்னு சொல்கிறதுன்னு கேட்குறேன். அரசு பள்ளியும் நடக்குது, தனியார் பள்ளியும் நடக்குது. ஸ்ரீமதி கன்னியாகுமரி தனியார் பள்ளிக்கூடம் தான். ஆமாம், அரசு பள்ளிக்கூடம் கிடையாது. அப்போ இது இப்போ நான் கூட நிறையா சொல்லியிருக்கேன், வாத்தியார் வந்து கம்பை கீழே வச்சா பயிலோ கத்தியை கையில் எடுத்தான்னு. உண்மைதான். ஆமாம். ஆசிரியர் அடிக்கிறது குறைஞ்ச பிறகு மாணவர்கள் அக்ரஸிவான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பள்ளிக்கூடம் தண்ணி அடிச்சுட்டு போகிறான், இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. இல்லைன்னு போட்டு உட்காந்துருக்கா சார். போடுறான், கூல் லிப்பு தலையாணி எல்லாம் வந்துருச்சு. கண்டிக்க முடியல வாத்தியாரால். நம்ம படித்தப்போ அட்டி வேற மாதிரி இருந்தது. நான் படித்த ஸ்கூல்லாம் அப்படியே பென்சிலை உள்ளே விட்டு அப்படி பணிவார் பள்ளிக்கூடம், அப்படி ஒரு வளர்ச்சியாக இருந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி அதுவே குன்றி போச்சு, வளம் குன்றி போச்சு. மாணவர்கள் சேர்க்கை இல்லை, எல்லாரும் ஊர்லேயும் தனியார் பள்ளிக்கூடம் வந்துட்டு. அப்போ அரசு பள்ளியை சேர்க்கறது இல்லை, அரசு பள்ளி ஆசிரியர்களே அவங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இல்லை.
அதான் சொல்லுங்க. தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல கல்வித்தரம் இல்லைன்னு தானே அர்த்தம். கல்வித்தரம் கண்டிப்பா, இருந்தால் சேர்க்க தானே போகிறாங்க. தரம் இல்லை தானே, குவாலிட்டி இல்லை தானே, இழந்துட்டு தானே. இல்ல அதுக்கு ஒரு இது போடலாமா சார்? அரசு பணியாளர்கள் மட்டும் அரசு பள்ளிலாம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீமே டெல்லியில் கொண்டு போட்டாங்க, வரலாம். அது டெல்லியில் கொண்டு வந்தாங்க. அது நம்மளதுலேயும் பேரளவில் இருக்குது. ஆமா, அரசு சம்பளம் மட்டும் வேணா அரசு பள்ளி வேண்டாமா? லாபியில் தான் இருக்குது. நீ எவ்வளோ அரசு பள்ளிக்கு சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனாலும் அங்கே சரி பண்ண முடியலையே. கல்வி மந்திரி மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாருமே விசிட் பண்ணுறாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் ஸ்டடி பண்ண முடியல. காரணம், நீ வேலை பார்க்குறவன் சரியில்லை. ஆமா, நான் வர்ற அன்னைக்கு நீ நடிக்கிற பள்ளிக்கூடத்தில், அமைச்சர் வர அன்னைக்கு நடிக்கிறது ஒன்று, அமைச்சர் போனோன்னே தூக்கி போட்டு ஜாதிய பாகுபாடு, ஏகப்பட்ட பாகுபாடு. ஜாதிய பாகுபாடு, கயிறு கட்டுறது, மயிறு கட்டுறது, எல்லா பிரச்சனையும் இருக்குது பள்ளிக்கூடத்தில். சாதி இருக்குங்க பள்ளிக்கூடத்தில் மெயினா. மெயின். அதெல்லாம் அந்த வேற இருக்கவே முடியாது சார். ஊனி போச்சு அப்படியே. ஊறி போச்சு. சாதி இருக்குது பள்ளிக்கூடத்தில், ஏற்றத்தாழ்வு இருக்குது. குறை சொல்லலாம், நடக்குது இல்ல. ஆனால் நான் குறை சொல்லலை, நான் நடக்கிறது தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது குறையாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் என்ன வழக்கு வேணுமோ என் மேலே போடட்டும், நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன். இல்லைன்னு சொல்ல முடியும். சொல்லுங்கள். இல்ல சார், இப்ப இவ்வளவு சம்பவம் நடந்துக்கல. கிட்டத்தட்ட 3 வாத்தியார் வந்து ஒரு குழந்தைய வந்து நசுக்கியிருக்கானுவ. மற்ற வாத்தியார்கள் சந்தேகமே வராதா? அப்படி தெரிஞ்சு கண்டுக்காம இருந்தாங்களா? இல்லை, சந்தேகம் வர வாய்ப்பு கம்மி தான். தெரிஞ்சு கட்டுக்காமல் இருந்தாலும் 2 பேரும் கோவைக்யூஸ் ஆகிருக்கா. அது எனக்கு என்னன்ட்டு போயிடுறதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. சமுதாய அக்கறை இருக்குது. நீங்கள் சமுதாயம் எங்கே போகுதுன்னு கேட்டார் ஒரு 2-3 வாட்டி. சமுதாயம்லாம் சரியாக தான் இருக்குது, அக்கறை இல்லை யாருக்கும். இது நம்ம வீட்டு காம்பவுண்டு வால், மதில், உள்ளே துப்புனா அது அசுத்தம். காம்பவுண்டு வெளில சுற்றினா சுத்தமா கிடையாது. நடுவில் ஒரு காம்பவுண்ட் வால் தானே இருக்குது. அப்போ அது சுத்தம். இது இந்த சைடு போட்டாலும் அது குப்பை தான், அந்த சைடு போட்டாலும் குப்பை தான். அவ்வளோதானே. இந்த புரிதல் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். குப்பை தொட்டியில் நின்று இறங்கி அந்த குப்பை தொட்டியில் பைக்கில் எத்தனை பேருங்க போட்டு போகிறான், போகிற போட்டிலே வீசுறாங்க. பறந்த மொத்தமா குப்பை. துப்புரவு தொழிலாளி அடுத்த நாள் பணி செய்யணும்ல அந்த இடத்துல. நாப்கினை பிரித்து போடுறது இல்லை. எந்த விதமான சமுதாய நலனுமே இல்லாத ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். படம் ஓடுது, விடிய தேட்டர் வாசலில் நின்று பால விழம் பண்ணுறாங்க. அப்போ நேற்று நடந்த பார்த்தேன். அப்போ இந்த சமுதாயத்து மேலே உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லாமே இந்த ஏற்றத்தாழ்வு உள்ள சமனில்லாத சமூகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கிக்கிட்டு தான் இருக்குது. காவல்துறை தன்னோட பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த சம்பவங்கள் எதிர்காலங்களில் நான் அங்கே குறை சொல்கிறது இங்கே குறை சொல்கிறது எனக்கு இது உடன்பாடே இல்லை. இதில் பேசுகிறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தைகளை பெற்றோர்கள் வாரம் ஒரு முறையேனும் உங்கள் கையால் குளியாட்டுங்கள். முதல் விஷயம். நான் அதுதான். வேற எதாவது நான் சொல்ல, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் தினமும் உங்கள் கையால் ஒரு முறை, வாரத்தில் ஒரு முறையேனும் தலையிலேருந்து கால் வரையும் நல்லா நியூடாக குளியாட்டுங்க. அப்போ அந்த குழந்தைகள் உடலில் உள்ள அவயங்களை நல்லா கவனிங்க. மாற்றங்கள் இருக்கா, நெகக்கீரல் ஏதாவது இருக்கா, அப்படி திடீர்னு அன்யூஷுவலாக சில உறுப்புகள் ஆர்கன் வளருதா அப்படின்றத பாருங்கள். அது முதல் கட்டமாக நீங்கள் செய்யணும். தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது உங்கள் குழந்தைகளோடு பேசுங்க. காலையில் என்ன நடந்துச்சு பேசுறதுனா, இப்போ இந்த போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கக்கூடாது. குழந்தைங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆமாம், குழந்தை உண்மையை சொல்கிறதுக்கான நியாயமான நேரத்தை கொடுங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட பேசும். காலைல போனியே, என்னப்பாச்சு, ஸ்கூலுக்கு போனியா, எத்தனை மணிக்கு போனேன், எந்தெந்த பீரியட்ஸ் சார்ஸ் வந்தாங்களா, என்னென்ன நடத்துனாங்க இன்றைக்கி, என்னென்ன லேர்ன் பண்ணுறா, டாய்லெட்டு போனியா, யூரின் போனியா, எல்லாத்தையும் அப்படியே பேசி கொண்டு வாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். குழந்தைகளின் தனிமை இருக்கிறாங்களாங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். மனச்சிதை வடைக்குள்ளே தனிமையை நாட ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் தனிமை, என் இனிய தனிமைன்னு சொல்கிறாங்களே, தனிமைங்கிறது மனச்சிதைவுங்க. எனக்காக இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அது மனச்சிதைவு தற்கொலையில் கொண்டு விடும். தனிமை தற்கொலை கொண்டு விடும். அது ஒரு பைத்தியக்கார தானே. ஆமாம், நிச்சயமாக, டெஃபினட்டாக. தனியாக இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறான், இருட்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறான்னா, அவன் உளவியல் நோயாளின்னு அர்த்தம். அவங்ககிட்ட 10 அடி தள்ளியே இருக்கணும், என்ன வேணுமோ செய்வான். அப்போ உங்கள் குழந்தைகள் அதை இருக்காங்களான்னு பாருங்கள். ஏதாவது உங்கள்கிட்ட குழந்தை மறைக்குதுன்னா நீ மறைச்ச, நீ அக்யூஸ்ட் அப்படி விசாரிச்சிடாதீங்க. அதை கண்டுக்காமல் இருந்து அது போக்கில் போய் கொண்டு வந்துடலாம். குறைந்தபட்சம் மாதம் 1 முறையேனும் 2 முறையேனும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, கட்டாயம் போங்க. உங்களை யாரும் உள்ளே பெறக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. பேரண்ட்ஸ் எதுக்கு, பெற்றோர் ஆசிரியர் கழகம் எதுக்கு இருக்குது? அதெல்லாம் நீத்து போச்சுங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகம்லாம் இப்போலாம் இருக்கான்னு தெரியும் சார். பள்ளி மேலாண்மை குழுன்னு வச்சுருக்காங்க, அதில் ஸ்டாஃப் வச்சுருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தையோட பேரண்ட்ஸ் கம்பல்சரி அதில் ஒரு உறுப்பினர் இருக்கணும். நீங்கள் போய் பேசுங்க, பள்ளிக்கூடத்தில் எப்படி படிக்குது, என்ன படிக்குது, யாது என்னன்னு விசாரிங்க. அந்த ஆசிரியர்களின் தனி மனித ஒழுக்கங்களை நீங்கள் கவனத்தில் எடுங்க. கண்டிப்பாக பயம் வரும். வெளியில் ஆட்டிடியூட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏங்க ஒரு நேரத்துலலாம் பப்ளிக்காகலாம் தண்ணி அடிக்க மாட்டாங்க வாத்தியார்லாம், ஒளிவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, எல்லாருமே சகஜமாக இருக்காங்க. சுதந்திரம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா துறைக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அதெல்லாம் இல்லையே. மெடிக்கல் ஷாப்பில் உள்ளவங்களாம் சரக்கு அடிச்சுட்டுலாம் உள்ள அக்கிரமம் பண்ண மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம்.
டாக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, மருத்துவர்கள் பண்ணக்கூடாது, காவல்துறை பண்ணக்கூடாது, ஆசிரியர்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சில டிபார்ட்மெண்ட்டு சில பொதுவான மனிதர்கள் நீங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய மனிதர்கள் நீங்களாம். அதுமாரி ஆண் குழந்தைகளுக்கு அபியூஸ் இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. அது தவறான ஒரு கருத்து. ஆண் பிள்ளைகள் நிறைய அபியூஸ் ஆகுறாங்க. அவங்கள்ட்டையும் பேசுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க. அவங்கள்ட்ட ஒரு இலகுவான ஒரு ட்ராவல் இருந்தால் தான் நம்ம இதை தடுக்க முடியும். நன்றி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ச்சி அந்த அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்